delivering smiles all around the professional careers. Reach us to reach them. தாவேக்காவோட அமைச்சர்களை பட்டியலை வெளியிட்டாங்க. ஆமாம், கவனித்தேன். நிதித்துறை நிறைய துறையை அவர் தலையில் ஏற்றி வச்சுருக்காங்க. எப்படி சமாளிப்பாருன்னு தெரியல. ஓரளவுக்கு முற்போக்குவாதியாக அவர் மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஓரளவுக்கு ராஜ்மோகன் காவல் நேரடியாக சிஎம் கண்ட்ரோலுக்கு வருது, உளவுத்துறை நேரடியாக வருது. எப்படி ஆக்டிவ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இனிமேல் புசி ஆனந்த் டீம் லாபி போய் விஜய்கிட்ட பற்ற வைக்க முடியாது. ஒரிஜினல் லாபி டீம் போய் பற்ற வைக்க முடியாது. இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் உளவுத்துறை ரிப்போர்ட்டு தான். தாவேகா தலைமைக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. காங்கிரஸை கல்விடுங்க. சீரியஸாக சொல்கிறேன், காங்கிரஸை நடுத்தரில் நிறுத்திடுங்க. சீரியஸாக அழிச்சு விட்ருவாங்க. அதனால் இது ஒரு நல்ல சான்ஸ் இல்லைங்க. உங்கள் கூட்டணி வேணாங்க, உங்கள் டிமாண்டு பெருசாக இருக்குன்னு நைஸாக பேசி சிரிச்சுக்கிட்டே கழட்டிட்டு சொல்லுவேன். தாவேக்காவும் அனுப்பிச்சி விட்ருங்க. தேவையில்லை உங்களுக்கு. நாளைக்கு உங்களை செல்லரிக்கமாக அரிச்சிடுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் சிவி சண்முகமோ இல்லை உள்ளூர்காரங்க சிவி சண்முகத்துக்குள்ள வேற யாருக்கோ கொடுத்துருங்க. 2 அமைச்சரான போய் தொலை அப்படின்னு ஒரு டம்மி பதவியை கூட கொடுத்து அனுப்பி விட்டுருங்க. இவங்களுக்கு கொடுக்காதீங்க. நம்ம அதை பண்டிட் பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஆள் ஜெயலலிதா காலத்திலே விரட்டி அடிக்கப்பட்டவர். அவர் பேர் செந்தில்வேலா வெற்றிவேலா ஏதோ ஒன்று. உண்மையான பேர். பண்டிட்டு ஏன் வச்சிங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பணக்காரருக்கு அவர் மாதிரி இது பண்ணணும், ஏதோ ரோல் மாடல் எது, அதனால அவர் மாற்றிக்கிட்டாப்புல. நம்ம விஜய் ஏன் பண்டிட் மாதிரி ஆளுங்களை ஜோசியக்காரராக வச்சுருக்காருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். லோக்கலில் இருக்கிற ஜோசியக்காரனை பிடிச்சா அவன் மன்சூர் தின்னும்பான், விரதம் இருப்பான், செருப்போடாமல் நடம்பான். அப்படி நம்ம லோக்கல் ஆள் வேணாம், கொஞ்சம் ஹையண்டான ஆள் வேணும் அப்படின்னு ஜோசியருக்கே ரெஸ்யூம் பார்த்து தான் சேர்த்துக்கிட்டாப்புல விஜய். நீங்களாம் போயிருக்கீங்களா? ஓகே, அப்போ நீங்கள் செலக்டட், என் கூடவே இருங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிஎன் ட்ரோல் மீடியா சே அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. தாவேக்காவோட அமைச்சர்களை பட்டியலை வெளியிட்டாங்க. ஆமாம், கவனித்தேன். நிதித்துறை, செங்கோட்டை, கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை. நல்ல வேலைங்க. எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஏன்னா நானே ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி நான் ராஜ்மோகனை சொல்லியிருந்தேன். இவர் சமூகத்துக்காக இவங்க இப்போ ஒரு வதந்திகள்லாம் பரவிட்டு இருந்துச்சு. இவருக்கு தான் ஆதி திராவிட நலத்துறை கொடுக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு பரவிட்டு இருந்துச்சு. எனக்கு அதில் ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. அது எப்படி அந்த துறை அந்த சமூகத்தை சேர்ந்தவர்னாலே அந்த துறை தான் கொடுக்கணும்னு ஒரு மெத்துக்குள்ளே போகிறாங்க இந்த சமூகம் அப்படின்னு இருந்துச்சு. நல்ல வேளை அவருக்கு பள்ளிக்கல்வித்துறை கொடுத்துருக்காங்க. 2வது நிறைய துறையை அவர் தலையில் ஏற்றி வச்சுருக்காங்க. எப்படி சமாளிப்பாருன்னு தெரியல. ஓரளவுக்கு முற்போக்குவாதியாக அவர் மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஓரளவுக்கு ராஜ்மோகன். ஏன் மீதி அளவு பார்க்கலன்னா, என் கடவுள் மீது ஆணையாகன்னு விஜயை காமிச்சார். அப்போ அது ஒன்று போதும். உயிரோடு இருக்கிற நபரை கடவுள்னு சொல்கிற நபர் இருக்காங்கல்ல, அது ஒன்று போதும் பிற்போக்குவாதத்துக்கு. அப்போ மற்றவங்களெல்லாம் பார்த்து அதே மாதிரி கல்வித்துறையில் இவரை தான் போட போகிறதா ஒரு வதந்தி வந்துச்சு. வெங்கட்ராமன் நல்ல வேலை போடலை. மற்றவரெல்லாம் பார்த்தேன். இப்போ புசி ஆனந்தெல்லாம் என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியல. இந்த துறையெல்லாம் பார்ப்போம். காவல் நேரடியாக சிஎம் கண்ட்ரோலுக்கு வருது, உளவுத்துறை நேரடியாக வருது. எப்படி ஆக்டிவ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இனிமேல் புசி ஆனந்த் டீம் லாபி போய் விஜய்கிட்ட பற்ற வைக்க முடியாது. ஒரிஜினல் லாபி டீம் போய் பற்ற வைக்க முடியாது. ஜான ஆரோக்கியசாமி கான்ட்ராக்டை கட் பண்ணி அனுப்பி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் என்னை ஜெயிக்க வசத்தில் கிளம்புன்றுவாங்க. ஸோ அது ஒரு பற்ற வைக்க முடியாது. இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் உளவுத்துறை ரிப்போர்ட்டு தான். சார் இது உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது, மாற்றிக்கங்க. சார் அதை பண்ணாதீங்க, சார் இதை பண்ணணும் அப்படின்னு உளவுத்துறையே ரிப்போர்ட் கொடுத்துரும். அதனால் நாமளும் கரெக்டாக விமர்சனம் பண்ண வேண்டிய இடத்துலேருந்து விமர்சனம் பண்ணால் சேஞ்சஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆட்சியில் பங்கு அப்படின்னாங்க. இப்போ அமைச்சர்கள் இப்போ குறிப்பிட்ட அமைச்சர்கள் மட்டும் இது பண்ணியிருக்காங்க. இவங்க சிபிஐ சிபிஎம் விசிகா வேணான்ட்டாங்க. அமைச்சரவையில் நாங்கள் பங்கு வகிக்க மாட்டோம். ஸ்டாலின் அவர்கள் சொல்லி தான் நாங்கள் போய் அவங்களுக்கு ஆதரவு தரோம். வெளியிலேருந்து ஆதரவு தரோம். கூட்டணி கிடையாது. தாவேக்காவோட கம்யூனிஸ்ட்டுகள் கூட்டணி கிடையாது. விசிகா ஐஎம் எல்லாம் கூட்டணி கிடையாது. வெளியிலேருந்து ஆதரவு. காங்கிரஸ்க்கே 2 தரலன்னு நினைக்கிறேன். இன்னும் அறிவிக்கலை. தாவேக்கா தலைமைக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. காங்கிரஸை கழட்டி விட்ருங்க. சீரியஸாக சொல்கிறேன், காங்கிரஸை நடுத்தரில் நிறுத்திடுங்க. சீரியஸாக. ஏன்னா விளங்காத கட்சி, உங்களை நாளைக்கு அழிச்சு விட்ருவாங்க. சீரியஸாக அழிச்சு விட்ருவாங்க. அதனால் இது ஒரு நல்ல சான்ஸ் இல்லைங்க. உங்கள் கூட்டணி வேணாங்க, உங்கள் டிமாண்டு பெருசாக இருக்குன்னு நைஸாக பேசி சிரிச்சுக்கிட்டே கழட்டிட்டுருங்க. அதில் எக்ஸ்போர்ட் புசியானது வேண்டாங்க, கிளம்புங்க நீங்கள், நாங்கள் வச்சு தரோங்க அப்படின்ட்டிங்கன்னா காங்கிரஸ் போயிடும். இல்லை 2029 எப்படியும் பாஜக இல்லை காங்கிரஸ் இது 2 கூட ஏதாச்சும் ஒன்று தானே சூஸ் பண்ண முடியும். இந்தியா கூட்டணிலேருந்து காங்கிரஸை வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் வெளியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி போயிருச்சு அப்படின்னா திமுக, கம்யூனிஸ்ட்டுகள், காங்கிரஸ் வெளியில் போயிடுச்சுன்னா சந்தோஷமாக ஓடி வரக்கூடியது
அரவிந்த் கெஜ்ரிவால் ஓடி வருவார், நான் வந்துட்டேன் அப்படின்னு மம்தா ஓடி வந்துடுவாங்க. அப்புறம் அகிலேஷ் யாதவ் ஓடி வந்துடுவார். அப்புறம் பீகாரில் அவரும் லல்லுவும் ஓடி வந்துடுவார். எல்லோரும் வந்துடுவாங்க, சரத்பவார் வந்துடுவாங்க. காங்கிரஸ் இல்லைன்னா என்னங்க, நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜாக வேலை செய்கிறாங்கன்னு ஓடி வந்துடுவாங்க. காங்கிரஸை நடுத்தரில் நிறுத்திடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. நிறுத்திடுங்க. பிஜேபியும் காங்கிரஸும் ஒரே தட்டில் வச்சு பார்த்துட்டு இறக்கி விட்டு நிறுத்திடுங்க. 3வது அணி நம்ம வலுவான அணியை இந்தியா கூட்டணியில் செட் பண்ணுவோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் செய்த துரோகத்துக்காகவே காங்கிரஸோடு திமுக, கம்யூனிஸ்ட்டுகள், விசிகா சேரக்கூடாது. செருப்படுத்த அடித்த மாதிரி அமுச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லுவேன். தாவேக்காவை அமுச்சு விட்ருங்க, தேவையில்லை உங்களுக்குலாம். நாளைக்கு உங்களை செல்லரிக்கமாக அரிச்சிடுவாங்க, வேணாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிவி சண்முகமோ இல்லை உள்ளூர்காரங்க சிவி சண்முகத்துக்குள்ள வேற யாருக்க கூட கொடுத்துருங்க. 2 அமைச்சர் தானே போய் தொலை அப்படின்னு ஒரு டம்மி பதவியை கூட கொடுத்து அனுப்பி விட்ருங்க. இவங்களுக்கு கொடுக்காதீங்க. கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா, கவுண்டமணி ஒரு படத்தில் நம்பியார்கிட்ட போய் சொல்லுவார் பாருங்க, இந்த செருப்பு எடுத்து என்ன அடிங்க ஐயா, ஒருத்தன் கப்பலில் வேலைன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போய் என்னை அசிங்கப்படுத்திட்டான் ஐயா அப்படின்னு. கப்பலில் என்ன இறங்கி தள்ளணுன்ட்டா ஐயா நடுக்கடல. இன்னும் அப்புறம் நம்பி போனதுக்கு இது மாதிரிட்டு திரும்ப திமுகட்ட வருவாங்க. அப்போ திமுக தலைமை என்ன பண்ணுன்னா, நானும் அதே கப்பல் வேலை தான் வச்சுருக்கேன், வந்து தள்ளு அப்படின்னு அனுப்பி விட்டா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியா அலையன்ஸ்லேருந்து காங்கிரஸ் வெளியே வர்றதுன்றது வந்து சாத்தியமான ஒரு காரியமா? சாத்தியம் இல்லை தான், ஆனால் துரோகம் பண்ணிருச்சுல்ல, அனுப்பிவிட வேண்டியதானே. நீங்கள் மாநில வாரியாக காங்கிரஸோட செயல்பாடுகளை பார்த்தா பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு காங்கிரஸ் எந்த இடத்துலையாவது பண்ணியிருக்கா? இன்றைக்கி மேற்கு வங்கத்தை தாரவாத்து கொடுத்துருக்கோம், வெஸ்ட் பெங்காலை தாரவாத்து கொடுத்துருக்கோம். மம்தாவை வீழ்த்தியிருக்கு காங்கிரஸோட சதி தான் அதுக்கு காரணம். பாஜக கையில் போய் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு சதி தான் காரணம். அப்படியே கேரளாவில் பாஜகவை வளர விட்டதுக்கு காரணம் காங்கிரஸ் தான். ஒரு வலுவான அரசியலை நீ சிபிஎம்க்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் சேர்ந்து வைக்கணும். காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? ஐயப்பன் கோவில் விவகாரத்தில், சபரிமலை விவகாரத்தில் தெரியாது. அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய துரோகம் பண்ணியிருக்கு. அதே தான் பீகார்லேயும் 70 சீட்டு வாங்கி தரித்திரம் பிடிச்ச மாதிரி 2த்துல ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ். அப்போ அங்கே பீகாரில் இந்தியா கூட்டணி மண்ணை கவனது காரணமும் காங்கிரஸ் தான். உத்தரப்பிரதேசத்தில் மண்ணை கவனது காரணமும் காங்கிரஸ் தான். டெல்லியில் பாஜகவுக்கு தாரவாத்து கொடுத்ததும் காங்கிரஸ் தான். இப்படி பல இடங்களில் பாஜக கையில் தூக்கி கொடுத்ததுக்கு முழு காரணமாக சதியாக இருந்தது காங்கிரஸ் தான். அதனால தான் அரவிந்த் கெஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ் எல்லாருமே வந்து காங்கிரஸ் மேலே ஒரு கோபமாக இருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கே சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கோபமாக இருக்காங்க. இப்போ இவ்வளோ கலட்டி விட்டோம்னா நீங்கள் என்ஆர் காங்கிரஸே நம்ம கூட வரும் இந்தியா கூட்டணிக்கு. நான் வரேன், அது இல்லைன்னா பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு வரும். அப்படி பல வலுவான ஒரு கூட்டணியை நம்மளால் கட்டமைக்க முடியும். அது தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் நம்ம கட்டமைக்க முடியும். பிரேமலதா அவர்கள் வந்து அந்த ஜோசியக்காரர் வந்து அவரை வந்து ரொம்ப வந்து நீங்கள் வந்து ஒரு கேஸ் இருக்கிறவரை வந்து நீங்கள் எப்படி வந்து அரசு பதவி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அலிகேஷன் வச்சாங்க. ஆனால் அதை உடனே கேட்டு வந்து பின்வாங்கிட்டாங்க. கவனித்தேன். அதுக்கு காரணம் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட்டு தான். இவ்வளோ நாள் வந்து விஜய் அவருடைய காதுக்கு வந்து எதுவும் போய் சேர்ந்தது கிடையாது. அதனால தான் பாதி பேர் அவரோட வீட்டு சிசிடிவி வாசலில் வந்து அண்ணா 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 அப்படின்ட்டு இருந்தாங்க. இல்லைனா இந்த வீடியோ விஜய் நான் கண்ணில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு நீங்கள் கத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் ரியாக்ஷன் வராது. காரணம் அவர் சோசியல் மீடியாலே கிடையாது. தான் கண்ணு முன்னாடி என்ன இப்படி அடிச்சுக்கிறாங்க, இதுதான் சட்டமன்றமா யாத்து அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் ரியாக்டர் என்ன இப்படி விஜயகாந்த் அவங்க ஒய்ஃபுங்களை பேசுகிறாருன்னா என்னன்னு பாருங்கண்ணா, சரி பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அதை சரி பண்ணிட்டாங்க. நம்ம அதை பண்டிட் பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். ஐயோ யாரா அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி கிளிகிளின்னு ஆள் வந்து ஜெயலலிதா காலத்திலே விரட்டி அடிக்கப்பட்டவர் ரத்தன் பண்டிட். ஆமாம், விரட்டி அடிக்கப்பட்டவர். அவர் பேர் செந்தில்வேலா வெற்றிவேலா ஏதோ ஒன்று, உண்மையான பேர். பண்டிட்டு ஏன் வச்சிங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பணக்காரர்கள் வந்து அவர் மாதிரி இது பண்ணணும், ஏதோ ரோல் மாடல், ஏதோ கிறுக்கு கதையெல்லாம் வச்சுருந்தாப்புல, அதனால் அவர் வந்து மாற்றிக்கிட்டாப்புல. நம்ம விஜய் வந்து ஏன் பண்டிட் மாதிரி ஆளுங்களை ஜோசியக்காரராக வச்சுருக்காருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் லோக்கலில் இருக்க ஜோசியக்காரன்ட்ட போய் நீங்கள் வந்து கையை இப்படி கொடுத்தீங்கன்னா பார்ப்பான். இப்போ நானே உங்களுக்கு ஜோசியம் பார்க்குறேன், நீங்கள் சத்தியமாக எனக்கு ஜோசியம் தெரியும், நான் அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கேன் சீரியஸாகவே. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், கடைசியாக போன வருஷத்தில் உங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் யாராவது தவறுனாங்களா? இல்லையா? ஆமான்னு சொல்லுங்கள். இப்போ கண்டிப்பாக இருக்கும், யோசிச்சு பாருங்கள். போன வருஷமா? ஆமாம், நல்லா யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் தூரமாக இருந்த பரவாயில்ல. ஆமாம், இருக்கா? இருக்கு. அப்புறம் ஏன் போய் சொல்கிற ஜோசியத்தை சும்மா? சரி, இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் போன வருஷத்தில் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா?
சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. ஆமாங்க. வாங்கிருக்கேன். சின்னதாக ரத்தம் வர மாதிரி உங்களுக்கு ஏதாவது போன வருஷத்தில் அடிபட்டிருக்கா? அடிபட்டுச்சு. பட்டிருக்கு. பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க ஜோசியம். இப்போ நான் இன்னொன்று சொல்கிற பாருங்க, உங்கள் வீட்டில் நெருங்கிய உறவினர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடந்திருக்கா? ஆமாம். எப்படி உங்கள் வட்டாரத்தில் யாராவது ஒருத்தர் சொந்தமாக வீடு வாங்கியிருக்காரா, கிரகப்பிரவேசம் வச்சாரா? ஆமாம். எப்படி? இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷமும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம். இதை சொல்லி ஏமாற்றிடுவாங்க நம்ம உள்ளூர் ஜோசியக்காரங்க. இதெல்லாம் சொல்லிடுவாங்கடா, தம்பி உனக்கு வந்து வலதுபுறம் கண்டோம், இடதுபுறம் சனி பகவான், சுக்கிரன் உனக்கு வந்து சுத்தமாக இல்லைப்பா. ஆனால் நீ என்ன செய்கிற அப்படின்னா, பழனிக்கு பால்காவடியாக நடந்து போ, அங்கே போய் மொட்டை அடித்து தீ சட்டி எடுத்து தீ மிதி. அதை செஞ்சேன்னா எண்ணி 6 மண்டலத்தில் உன் குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜோஷமும் போயிடும். அதுக்கப்புறம் நீ என்னை வந்து பாரு அப்படின்னு முரட்டுத்தனமான பரிகாரத்தை சொல்லுவாங்க நம்ம ஊர் ஜோசியக்காரங்க. மொட்டை அடி, தீமிதி, இல்லைனா பின்னாடி ஊக்க குத்திக்க, கிரேனில் தொங்கு. முருகன்லாம் ஜேசிபி பார்த்துருக்கே மாட்டாப்புல, ஜேசிபியில் கிரேனில் தொங்கு, இல்லைனா இளநீ 10 கூடி இளநீ தள்ளிட்டு வா, இல்லைனா மாருதிக்கார கொக்கி போட்டு தள்ளிட்டு வான்னு இப்படி முரட்டுத்தனமான பரிகாரத்தை சொல்லுவான். இந்த மாதிரி முரட்டுத்தனமான பரிகாரத்தை விஜய் கேட்பாரா? அப்போ பண்டிட்டு தான் நமக்கு தேவை. லோக்கலில் இருக்கிற ஜோசியக்காரனை பிடிச்சா அவன் மண்சோறு தின்னும்பான், விரதம் அரும்பான், செருப்பு போடாமல் நடம்பான், மேல்மருவத்தூருக்கு போகும்பான். அப்படிலாம் செய்ய முடியாது. நம்ம ஆளுங்கள்லாம் செய்வாங்க. அதனால சந்தானம் அப்பயே கணிச்சார், இதெல்லாம் நீங்கள் அடிச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு அவரே அடிச்சுப்பார். அப்போ இப்போ இவருனா என்ன பரிகாரம் கொடுப்பாரு? இங்கேருந்து ஏசி காரு திருச்செந்தூர், அங்கே நான் பேசிட்டேன், ஃபஸ்ட் கிளாஸ் விஐபி கவுண்டர் பேசிட்டேன், முருகரை பார்த்துட்டு வந்துரு, முடிஞ்சு. அவ்வளோதான் பரிகாரம். 5:30க்குள்ளே வெளியே வந்துருங்க, 4:30க்கு உள்ளே போயிருங்க, அவ்வளோதான். அது மட்டும். இது நோகாத பரிகாரம்ல, அவ்வளோதான். ஆனால் உட்காந்து பேசும்போது சொல்லும், உங்களுடைய கண்களில் ஒளி தெரிகிறது. அந்த ஒளி சுக்கிர பகவான் அந்த சூரியனை போய் தொட்டு திரும்ப வரும்போது சந்திர பகவானில் வீசி இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சத்தை ஏற்படுத்த போகிறது. அந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும் போது நீ யாரும் அழிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய மாவீரனாக வருவாய். அப்போது தமிழ்நாடே உன்னை பார்த்து வியந்து நிற்கும் அப்படின்னு ஒரு கோர்வையில் பேசிட்டு அவ்வளோதான். நீங்கள் அப்படி ஆயிடுவீங்க. ஆயிட்டீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் யாரு? நான் ஜெயலலிதாவிடம் இருந்தேன், சசிகலாவிடம் இருந்தேன், வட மாநிலங்களை பல அரசியல்வாதிகளிடம் இருந்தேன். இன்று நீங்கள் கூப்பிட்டதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் இல்லைன்ட்டீங்கன்னா நான் ட்ரம்ப்பை பார்க்க வேண்டியிருக்கு, உக்ரைனில் போய் அவரை செலன்ஸ்கியை பார்க்க வேண்டியிருக்கு, சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு டீலிங் முடிஞ்சிருக்கும். அதனால தான் இப்படி பண்டிட்டு மாதிரி ஆளுங்க வச்சுருக்கிறாங்க. நீங்கள் லோக்கலில் யாராவது குறி சொல்கிறாங்க, மெரினா பீச்சில் இருக்க ஆளுங்கள்ட்ட போய் நீங்கள் குறி சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிருவாங்க, தம்பி உனக்கு சரியில்லைப்பா, உனக்கு வந்து அப்படிப்பா அப்படின்னு. அவங்க இப்போ டெம்ப்ளேட்டாக போனீங்க 2 ஜோடி அங்கே போய் உக்காந்தாலே, இல்லை நம்ம தனியாக போய் உக்காந்தா கூட, என்ன ராஜா மாக்கிறதுக்கு மகராச மாதிரி இருக்கியே, ராஜா மாதிரி இருக்கேடா, ஐயோ உன் கண்ணில் களை தெரியுதே, யாத்தே நீ தாண்டா இந்த ராசா, சீம ராசா, அக்கா உனக்கு ஒரு 2 நிமிஷம் பார்க்கவா அப்படின்னு நம்ம அப்பயே இம்ப்ரெஸ் ஆயிடுவோம். ராஜாவா நானா மின்றனா அப்படின்வா. பார்த்ததுக்கப்புறம் தான் கேட்குவாங்க, 400 அக்கா காசு இல்லைக்கா, 400 கொடு, இல்லை நாசமாக போயிடுவேன் அப்படின்ட்டுருவாங்க. வாயில் பெருக்கல் குடி. அவ்வளோதான். அப்படி வந்து நம்ம லோக்கல் ஆள் வேணாம், கொஞ்சம் ஹையண்டான ஆள் வேணும் அப்படின்னு ஜோசியருக்கே ரெஸ்யூம் பார்த்து தான் சேர்த்துக்கிட்டாப்புல விஜய். நீ எங்கெல்லாம் போயிருக்கீங்களா? ஓகே, அப்போ நீங்கள் செலக்டட், என் கூடவே இருங்க. ஒரு படி மேலே அந்த ஜோசியர் எப்படி லிவிங்ஸ்டனுக்கு ஒருத்தர் வந்து வருங்கால ஜனாதிபதி வாழ்க அப்படின்னாரு, அவர் வந்து இப்போ இவர் ஒரு படி மேலே, நீங்கள் பார்க்க அந்த பழனிமலை முருக மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு. முருகன் ஓகே யூஆர் செலக்டட், அவ்வளோதான். அவர் சொல்லியிருக்காரு தந்தி டிவி இன்டர்வியூவில், எனக்கு விஜயை பார்க்கும்போது முருகன் மாதிரி இருக்குன்றிருக்காரு. அப்புறம் ஏன் ஒரு கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போகிறாருன்னு தெரியல. சரி, அடுத்து பண்டிட் இன்னொன்று ஒரு சொன்னார், எனக்கு வந்து உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு நேரடியாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 குழந்தைங்க. நேரடியாக 4-5 குழந்தைங்களா? 4-5 நேரடியாக பார்த்தா 4-5 குழந்தைங்க, வேறு வழியில் பார்த்தா தத்தெடுத்த குழந்தைகள் ஒரு 4-5 குழந்தைங்கன்றாரு. தத்தெடுத்தது வேணால் 4-5ன்னு சொல்லலாம், ஒரு கணக்கில் இருக்காது, நம்ம ஸ்பான்சர் மட்டும் தான் பண்ண போகிறோம். நேரடியாக அன்சிங்கா இருக்கே எனக்கு புரியலை, அது அவர் தான் விளக்கணும். அடுத்து சொல்கிறாரு, நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா கூட போகும்போது செருப்பு போடாமல் போனேன், ஆதிக்க சாதியினர் என்னை வந்து ரொம்ப ஒடுக்குனாங்க, இந்த தெருவிலே நடக்கக்கூடாது சொன்னாங்க. நான் 2 நிமிஷம் ஃபீல் பண்ணேன். அந்த இன்டர்வியூவில் ஒரு 1/2 மணி நேரம் போனதுக்கப்புறம், நான் சாதியெல்லாம் பார்க்க மாட்டேங்க, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை கூட கட்டி பிடிப்பேன், காலில் விழுவேன்றாரு. அப்புறம் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணேன், இந்த ஆள் தான் சொன்னது அப்படின்னு ரீவைண்ட் பண்ணேன்.
என்ன சாதியை பார்த்து என்னை ஒடுக்குனாங்க அப்படிங்கிறார். மறுபடியும் ரீவைண்ட் பண்ணால் நான் சாதியை பார்க்க மாட்டேன். இல்லை, அவர் ஒடுக்கப்பட்டது இதுதானே, அதனால அவர் வந்து அடுத்து சாதி பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரே சாதியிலேருந்து எதுக்கு நீ சாதி பார்க்குற? நீங்களும் தாழ்த்தப்பட்ட சமூகம்னா இன்னொரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை நான் சாதி பார்க்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாதுல்ல. அது அன்சிங்காக இருந்துச்சு. இதை விட ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி சார், நான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி சார் அப்படின்னு உடனே அந்த ஆங்கர் வந்து எனக்கு அவர் ரொம்ப ஃபேன். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்றால் அதை எங்களிடம் தெளிவாக விளக்குங்கள் அப்படின்னு அவருக்கான சொன்ன உடனே இவர் இப்போ ஈரோடு மாவட்டத்தை மட்டும் நம்ம வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சார். என்கிட்ட ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் வச்சுருக்கேன் சார். என்ன எல்லாம் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். ஏதோ பெருசாக ஈரோடு மாவட்டத்தை, வானம் பார்த்த பூமி மாவட்டத்தை பெரிய பணக்காரராக்கப்படுறா என்னன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள் சார். ஈரோடு மாவட்டத்தில் 2 பணக்காரங்க வந்து இறக்கிடுவேன் சார். அந்த 2 பணக்காரங்க தான் இனிமேல் இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்க கல்வியை பார்த்துக்கணும், சுகாதாரத்தை பார்த்துக்கணும், வேலைவாய்ப்பை பார்த்துக்கணும், எல்லாமே பார்த்துக்கணும் சார். அவங்க தான் சார் பார்த்துக்கணும். அந்த பணக்காரங்களை அரசு பார்த்துக்கணும் சார் அப்படின்னு. இது என்ன கான்செப்ட்? இந்த ஆள் கம்யூனிஸ்ட்டுன்னு வேறு சொன்னாப்புல, நடுவில் பண்டிட்னா கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு வேறு சொன்னார். பணக்காரங்களை இறக்கி கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பெல்லாம் கொடுத்துட்டா அப்போ விஜய் எதுக்கு முதலமைச்சரா? எல்லா மாவட்டத்துக்கும் 2 பணக்காரன் போதுமே. சரி, இப்போ ரொம்ப சிம்பிளாக கேட்போம், எல்லாமே இலவசமாக கொடுத்துட்டா பணக்கார ஆட்சி வந்துருமா? அது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு பாருங்கள். இன்றைக்கி ஒன்று வந்திருக்குல்ல, அதில் போய் வாங்குனீங்கன்னா எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆமாம். இன்றைக்கி நடுத்தர வர்க்கம், ஐடி வேலைக்கு போகிறவன் எல்லாரும் டிமார்ட்டில் இருக்கான். எனக்கு அதை பார்க்கும்போது வயிற்றுச்சலாக இருக்குது. ஏன்னா சாதாரண கடைக்காரர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனால் பாதிக்கப்பட்டுட்டாங்க. ஒவ்வொரு கடைக்காரங்களுக்கும் ஒரு நாள் கூலி 1000 ரூபாக்குள்ளே தான் வரும். ஒரு பேக்கெட்டை விற்றாங்கன்னா, ஒரு சரல், ஒரு ஷாம்பு பேக்கெட்டை மொத்தமாக விற்றாங்கன்னா 5 ரூபா கிடைக்கும். இப்போ யாருமே இங்கே போகிறது கிடையாது. அப்படின்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் பாருங்கள். அப்போ இது ஒரு பெரிய பாதிப்பு தானே. இவன் வந்து பார்த்தா வளர்ச்சியை கொடுத்துருக்கான் பாருங்கள், எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிது, மக்கள் அலைய வேண்டாம். ஆனால் அங்கே எத்தனை பேர் சாகுறான்? ரொம்ப சிம்பிள். ஜியோ சிம்மு வரும்போது எல்லாருக்கும் ஃப்ரீ, எல்லாருக்கும் ஃப்ரீ சிம்மு ஃப்ரீ, 1 வருஷத்துக்கு நெட்டு ஃப்ரீ. ஒடியாங்கன்னு எல்லாம் ஓடியாந்தான். அடுத்த 1 வருஷத்தில் ஏர்டெல் ஒரே நாளில் க்ளோஸ். எந்த அறிவிப்பும் இல்லை. ஏர்டெல் ஒரே நாள் க்ளோஸ், வோடாஃபான் க்ளோஸ், ஐடியா க்ளோஸு, டாடா டொக்கோமோ க்ளோஸு, எல்லாம் க்ளோஸு. பிஎஸ்என்எல் இன்றைக்கி எங்கே இருக்குன்னே தெரியாது. அரசு நெட்வொர்க்கு பிஎஸ்என்எல் எங்கே இருக்குன்னே தெரியாது. எத்தனை பேர் யூஸ் பண்ணுறான்னு தெரியாது. ஆனால் அதே பிஎஸ்என்எல் டவரில் தான் ஜியோ இயங்குது. இதுதான் கண்காணிக்கிறது. இதெல்லாம் பேசி மைக்கு தான் விஜய் வந்து நீங்கள் வாங்க அரசு துறைக்கு வாங்க. நல்ல வேளை அரசு துறையிலேருந்து தூக்கிட்டாங்க. அப்பா பிரேமலதா மேடம் உங்களுக்கு கோடி புண்ணியம், நல்ல வேளை ஒரு மூட நம்பிக்கை முட்டா. அது வரைக்கும் பெரிய சந்தோஷம். ரதன் பண்டிட் வந்து அந்த முன்னணி நியூஸ் சேனல்லே வந்து சொல்லியிருக்காரு, அஜித்குமாருக்கும் வந்து சிஎம் யோகம் இருக்குது, விஜய்க்கு வந்து பிஎம் யோகமே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதான் அஜித்குமார் மண்டையை கழுவி இருப்பாப்புல. அவர் ரொம்ப தெளிவான ஆள், நல்லா அரசியல் பாசக்கூடிய ஆள். ஒரு பேசி ரன் பண்ணிட்டு வந்து இது மாதிரி மண்டையை கழுவிட்டே இருப்பார். இவர் அஜித் ரொம்ப காமாக கேட்டுருவார் எல்லாத்தையும். பேசாமல் வெளியே போ, இல்லை எட்டி மிதிச்சா எகிரி பெல்ட் அடிச்சு போய் விடுவேன் அப்படின்னு அவர் இதில் சொல்லியிருப்பார். சார் நீங்கள் என்ன சார் எப்படி பேசிட்டீங்க, அது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இயங்கக்கூடியவர், இந்த ஜனநாயகத்தை, இந்த சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு நபர். இன்றைக்கி வரைக்கும் ஒரு சட்ட ஒழுங்கு மீறினது கிடையாது. ஒரு இன்கம் டேக்ஸ் மேலே ஒரு ஃபைல் அவர் மேலே கிடையாது. அவருடைய படத்தில் எந்த படத்துக்கும் பிரச்சனைன்னு பெருசாக வந்ததே கிடையாது. ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக தன்னுடைய க்ரூ கூட்ட கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹேண்டில் மெயின்டைன் பண்ணிவிட்டு, ரொம்ப காமாக மெயின்டைன் பண்ணிட்டு சினிமா துறையை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறவர். அவர்கிட்ட போய் சினிமா அரசியல் ஆசையெல்லாம் என்னை விட்டுருங்க, நான் கார் ஓட்ட போகிறேன், அதுதான் என்னோடய வாழ்க்கை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஓட்டுங்க அப்படின்னு வந்துடுவார். அப்படியான ஆள்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. இவர் கொஞ்சம் உளவியலாகவே கொஞ்சம் கோளாறான ஆள்னால என்ன சொன்னாலும் விஜய் நம்பிட்டார். இப்போ பிஎம் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குறாங்க. ரஷ்யா உக்ரைன் போகிற நிறுத்துவன்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நிறுத்த முடியும்? இப்போ மோடியே என்ன நிறுத்திட்டாரு? ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு சர்வதேச பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஐநா சபையை தலையிட்டாலும் அப்படி தாண்டா குண்டா போடுவோன்னு போட்டுக்கிருக்காங்க. அப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. சும்மா கிளப்பி விடுறதான். சனி பகவான் அவர்கிட்ட இல்லை, சுக்கிரன் நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு கிளப்பி விடுறதான். இவரும் நம்பிக்கிட்டு இருக்காரு, நம்பட்டும் அப்படின்னு. சரி, ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கு ரொம்ப நன்றி.